எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக அமுதத்தை பெறுவோம். நண்பர்களே, இறைவன் கைவிட மாட்டார். அன்பு அஸ்ட்ராலஜி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடரின் பணிவான வணக்கங்கள். ஆன்மீக அமுதம் பெறுவோம் நிகழ்ச்சியில் இன்று பிப்ரவரி 18 புதன்கிழமைக்கான அற்புதமான தகவலை பார்க்க போகின்றோம். இன்றைக்கு புதன் பகவானுக்குரிய நாள். அது மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விசேஷமான நாளும். இன்றைக்கு திதி பார்த்தீங்கன்னா மாலை 6 மணி 6 நிமிடம் வரைக்கும் பிரதமை திதி இருக்கு. அதன் பிறகு துவிதை தொடங்குது. நேற்றைய அமாவாசை முடிஞ்சு இன்றைக்கு சந்திரன் முழுமையா வளர தொடங்குறதுனால அற்புதமான வளர்பிறை காலம். இந்த நேரத்துல நீங்கள் இருக்கிற எந்த ஒரு நல்ல முயற்சியும் சந்திரன் வளர்றது போல அழகாக வளரும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் ரெண்டுமே இணையுது. இப்படிப்பட்ட யோகங்கள் இருக்கிறதுனால எதை செய்தாலும் அது தடையில்லாமல் வெற்றி கிடைக்கும். நண்பர்களே, இப்பொழுது நட்சத்திரத்தின் பெருமையை பற்றி பார்ப்போம். நண்பர்களே, இன்று நாம் ராகின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகின்றோம். இன்னைக்கு இரவு 10:23 வரைக்கும் சதயம் நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி ராகு பகவான். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம்னு அர்த்தம். சதயம் நட்சத்திரத்துக்கு 100 மருத்துவ நட்சத்திரம்னு ஒரு பெயர் உண்டு. உங்க மனசுல இருக்கிற எத்தனையோ ரணங்களுக்கு கவலைகளுக்கு மருந்தாக அமையக்கூடிய நாள் இன்றைக்கு. அதே போல இன்றைக்கு பூசம் மற்றும் ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால நீங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த நாள் ஒரு யோகமான நாள் தான். இந்த நாள்ல நாம தரிசிக்க வேண்டிய 108 திவ்ய தேசதலம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற திருப்பாரகம் அருள்மிகு பாண்டவ போது பெருமாள் கோவில். இங்கே பெருமாள் 25 அடி உயரத்துல பிரமாண்டமா உட்கார்ந்த கோலத்துல காட்சி தரார். கிருஷ்ண பகவான் பாண்டவர்களுக்காக தூது போனப்போ எடுத்த விஸ்வரூப கோலம் இது. சரிய நட்சத்திரக்காரர்களுக்கும் ராகு துகம் உள்ளவர்களுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த பரிகாரஸ்தலம். இவரை இன்னைக்கு மனதார நினைச்சாலே உங்க பக்கம் இருக்கிற நியாயங்களை வகுக்கே தெரிய வரும். உங்களுக்கு தலைகளும் ஏற்படவே ஏற்படாது. நேர்களே, இன்றைய நாளை இன்னும் சிறப்பாக ஒரு எளிய பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு புதன்கிழமை ராகுவோட அம்சம் கொண்ட சதய நட்சத்திரம் இருந்ததால ஒரு சிறிய பச்சை துணியில கொஞ்சமா வெந்தயம் அல்லது பச்சை பயிர் வச்சு குளிச்சு போடுங்க. அதை உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு ஓம் நமோ நாராயணான்னு 21 முறை சொல்லுங்க. இது உங்க வாழ்க்கையில இருக்கிற பணத்தடைகளை நீக்கி புதன் பகவானோட அருளையும் ராகுவோட யோகத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். நேர்களே, சந்திராஷ்டிரமம் இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம். அமைதியா இறைவனை மட்டும் நினைங்க. மற்றபடி இந்த வளர்பிறை பிரதமையும் அமுத யோகமும் உங்களுக்கு எல்லா வளத்தையும் தரும். அந்த பாண்டவ தூத பெருமாள் உங்களை எப்பவும் கைவிட மாட்டார். வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாட்டை தொடங்குங்க. நாளைக்கு ஒரு புதிய ஆன்மீக அமுதத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் ஜோதிடர் அன்பு ஜோதிடர் சிவராஜ். உங்கள் வாழ்வில் நலம் பெருகட்டும். இப்போது பிப்ரவரி 18 2026 அன்று மிக முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை நிலைகளிலிருந்து சந்திரன் கும்பராசியில் தனது பகை கிரகமான ராகுவை நினைகின்றார். அதுவும் ராகுவின் சொந்த நட்சத்திரமான சதயத்தில் பொழுது ராகு என்கின்றார். இந்த இணைவு நடப்பதால் இது ஒரு வலுவான கிரக சேர்க்கை யோகத்தை மனப்போக்கத்தை தரும். நண்பர்களே, இந்த அமைப்பு இந்த நாள் சதயம் என்பது ராகு நட்சத்திரம் என்பதால் ராகு இன்று அதிக பலத்துடன் இருப்பார். 12 லகுமான பலன்கள் மற்றும் பரிணாமங்களை பார்ப்போம். உங்கள் ஜாதகத்தில் 12 ராசி கட்டத்தில் நீங்கள் மேசம் முதல் மீனம் வரை எந்த இடத்தில் லா என்று போட்டிருக்கிறது அல்லது லக்னம் என்று எழுதியிருக்கிறது பார்த்து தெரிந்து வைத்துள்ளது. அதிலிருந்து அந்த லக்னம் எதுவோ அந்த லக்னத்திற்கு நான் சொல்லக்கூடிய பலன்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் உங்கள் தசாப்தியை பொறுத்து சில மாறுபடலாம். இன்றைக்கு 12 லக்னங்கான பலன்களை பார்ப்போம். 18/2/2026 லக்ன பலன். மேச லக்னம் 11 லாபம். சந்திரன் திடீர் பண உறவு நண்பர்களால் ஆதாயம், ஆனால் பேராசையை தவிர்க்க வேண்டும். ரிஷபலக்னம் 10 ராகு. புதிய யுத்திகள் கையாளியது. வேலைப்போல் கூறும் உரிமை அவசியம். மிதுன லக்னம் 9 ராகு. தந்தை பலி உறவு. செல்வெல்லாம் 5 தூர பயணிகளில் கவனம் தேவை.
கடகம். 8ல் ராகு. சந்திரன் சந்திராஷ்டமம் நிற்கும். தேவையற்ற பயம், குழப்பம் வந்து நீங்கும். மௌனம் காப்பது மிக மிக நல்லது. சிம்ம லக்னம். 7ல் ராகு. வாழ்க்கையத்துடன் வீண் விவாதம் தவிர்க்கவும். வெளியூர் நண்பர்களால் லாபம். கன்னியா லக்னம். 6ல் ராகு. எதிரிகளை முறியடிப்பீர்கள். கடன் சிக்கல்களை புரிய வழி பிறக்கும். உடல்நிலை சீராகும். துலாம் லக்னம். 5ல் ராகு. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம். வணிகம் லாபம் இருந்தாலும் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். நண்பர்களே. விருச்சிக லக்னம். 4ல் ராகு. வீடு வாகன மாற்றங்கள் நிகழ்வு. தாயின் உடல்நிலையில் சிறு பாதிப்பு வந்து நீங்கும். தனுசு லக்னம். 3ல் ராகு. அபார தைரியம் பிறக்கும். இளையசர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பேச்சை குறைத்துக் கொள்வது இன்றைய தினம் நல்லது. மகர லக்னம். 2ல் ராகு. குடும்பத்தில் குழப்பங்கள் வரலாம். பண விஷயத்தில் யாரையும் நம்பி ஜாமீன் சேர்த்து போடாது. கும்ப லக்னம். லக்னத்தில் ராகு. சந்திரன் அதிகப்படியான சிந்தனை தூக்கத்தை கெடுக்கும். முடிவெடுப்பது தடுமாற்றம் இருக்கும். கவனம் தவிர்க்க வேண்டும். மீன லக்னம். 12ல் ராகு. சுக செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகளும் நல்ல செய்திகள். இன்றைய கிரக நிலையில் தாக்கம். சதய நட்சத்திரம் இது ஒரு மருந்து அல்லது ரகசியம் சார்ந்த நட்சத்திரம். இன்று புதிய மருத்துவ சிகிச்சைகளை தொடங்குவதோ அல்லது ரகசிய திட்டங்கள் தீர்த்துவோ சாதகமாகும். சந்திரன் மனோகாரகன். ராகு பிரமை தருவார். எனவே இன்று பலருக்கு கற்பனை பயம் அல்லது தெளிவற்ற சிந்தனை வரலாம். பொதுவாக இன்று ராகுவின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் கீழ்கண்ட பரிகாரங்கள் தோஷத்தை குறைக்கும். துர்க்கை வழிபாடு. இன்று ராகு காலத்தில் மாலை 4:30 6 மணி துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மன அமைதியை தரும். மந்திரம் ஓம் ராகுவே நமக என்ற மந்திரத்தை 18 முறை சொல்லவும். தானம் வசதி இல்லாதவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு கருப்பு உளுந்து அல்லது பயிற்சாலும் தானமாக. மனக்குழப்பம் நீங்க நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிப்பது சந்திரனின் பலத்தை அதிகரிக்கும். சிறப்பு குறிப்பு. கும்பலக்னம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் இன்று முக்கியமான முடிவு எடுப்பதை தள்ளி வைப்பது நல்லது. இறைவனால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இந்த இனிய நன்னாளில் அனைவரும் இந்துக்கள் வாழ இறைவனை வேண்டுகிறேன். நண்பர்களே, எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி.